அன்பனேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தைகளின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல்திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் கிறிஸ்தவ வாழ்வின் முதல் கொடை எது? வத்திக்கான் தோட்டங்களில் புனித பயணம், உலகிலேயே சிறிய காவல்படை என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள பாருங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்படும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் பழமைவாத கிறிஸ்தவர்களும் ஒரே நாளில் கிறிஸ்துவின் உயிர்ப்பை கொண்டாடும் நிலை சாத்தியமாகுமா என்பதை குறித்த செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். அடுத்த ஆண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களும் ஒரே நாளில் ஈஸ்டர் கொண்டாடுவார்களா என்ற கேள்வி இன்னும் உள்ளது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக இந்த கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் மே 5ஆம் தேதி உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுபவர்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது மூவேளி ஜெபத்தின் போது இது குறித்த செய்தியை அனுப்பினார். ஜூலியன் நாட்காட்டியின்படி இன்று ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடும் ஆர்த்தடாக்ஸுகள் திரு அவை மற்றும் கிழக்கு கத்தோலிக்க திரு அவையின் சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த இறைவன் அனைத்து சமூகங்களையும் மகிழ்ச்சியினாலும் அமைதியினாலும் நிரப்புவாராக. சோதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கட்டும். ஹாப்பி ஈஸ்டர். இத்தாலி மற்றும் சர்வதேச அளவில் சிறுவர் முறைகேட்டை எதிர்த்து போராடும் ஒரு சங்கத்தை திருப்பீட மாளிகையின் பால்கனியில் இருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வரவேற்றார். அனைத்து வகையான சிறுவர் முறைகேடுகளை எதிர்த்து போராடுவதற்கு உறுதியளித்துள்ள மித்தர் என்னும் சங்கத்தை வரவேற்கிறேன். உங்கள் அர்ப்பணிப்புக்கும் முக்கியமான வேலையை தைரியமாக தொடங்குவதற்கும் நன்றி. பிரேசிலில் உள்ள ஒரு நகரம் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதற்கு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட திருத்தந்தை அவர்கள் புதிய சுவிஸ் காவலர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கடந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்தவ வாழ்வின் முதல் கொடையாம் நம்பிக்கையை பற்றி உரையாற்றியிருக்கிறார். அதை குறித்த செய்தி இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமில் வசந்த காலம் வந்திருக்கும் இவ்வேளையில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் பொது பார்வையாளர்கள் சந்திப்பானது மழையின் காரணமாக வத்திக்கானில் உள்ள 6ஆம் பவுல் பார்வையாளர்கள் அரங்கமானது மண்டபத்திற்கு மாற்றப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. நல்லொழுக்கம் மற்றும் தீயொழுக்கம் என்ற தலைப்பிலான மறைக்கல்வி தொடரின் இப்புதன் தலைப்பாக நம்பிக்கை என்பதை எடுத்துக்கொண்டு அங்கு கூடியிருந்த திருப்பயணிகளிடம் தன் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். நம்பிக்கை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெறப்படும் முதல் கொடை. நம்மில் அது புதுப்பிக்கப்படுவதற்கு தினமும் அனுமதிக்கப்பட வேண்டிய ஒன்று அது. மேலும் வெளிப்படையாக இது ஒரு சிறிய பரிசு என்றாலும் அத்தியாவசியமான பரிசு அது. மேலும் திருத்தந்தை அவர்கள் சமீபத்திய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு ஆப்பிரிக்கா மக்களுக்காக ஜெபிக்க அழைப்பு விடுத்தார். மார்ச் மாதத்தில் பெய்த மழை பெய்ய தொடங்கியதிலிருந்து 170க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததோடு 1,85,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த நேரத்தில் கென்யா மக்களுக்கு எனது ஆன்மீக நெருக்கத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். கடுமையான வெள்ளம் நமது சகோதர சகோதரிகள் பலரின் உயிரை துரதிருஷ்டவசமாக பறித்து மற்றவர்களை காயப்படுத்தி பரவலான அழிவை ஏற்படுத்தியுள்ளது. மே மாதம் 1ஆம் நாளானது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இதயத்திற்கு பிரியமான புனிதரின் திருநாளையும் குறிக்கிறது. அது குறித்தும் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். இன்று மே முதல் நாள் திரு அவையுடன் இணைந்து தொழிலாளரான புனித யோசேப்பை நினைவு கூறுகிறோம். மேலும் மரியன்னை மாதத்தையும் தொடங்குகிறோம். எனவே நாசரேத்தின் திருக்குடும்பத்தை விட்டு சமூகத்தின் வாழ்க்கை, வேலை மற்றும் அன்பு ஆகியவற்றின் முன்மாதிரியாக மீண்டும் முன்வைக்க விரும்புகிறேன். உலகில் அமைதிக்காக மீண்டும் ஒருமுறை வேண்டுகோள் விடுத்த திருத்தந்தை அவர்கள் ஆயுத தொழிற்சாலைகளில் அதிக முதலீடு செய்வதற்கு எதிராக பேசியதோடு மரணத்திலிருந்து லாபம் என்பது குறித்து சாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது.
திரு அவைக்கான வெனிசுலாவின் தூதுவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்து தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். மே 1ஆம் நாளன்று வெனிசுலாவின் புதிய தூதர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் தனது நற்சான்றிதழ்களை வழங்கினார். வெனிசுலாவின் தூதுவராக தனது நற்சான்றிதழ்களை திருப்பிடத்தில் சமர்ப்பிக்கும் வாய்ப்பு அவருக்கும் வெனிசுலா மக்களுக்கும் கிடைத்த பெருமையும் ஆசீர்வாதமும் ஆகும். இச்சந்திப்பின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஓர் ஆச்சரியமான அறிக்கையை வெளியிட்டார். தூதர் அவர்கள் அருளாளர் ஜோஸ் கிரெகோரியோ அவர்களின் சுரூபத்தை வைத்திருந்தார். 1919ஆம் ஆண்டில் இறந்த அவர் வெனிசுலாவில் மருத்துவராகவும் பேராசிரியராகவும் திகழ்ந்தார். மேலும் நாட்டின் முதல் புனிதராகவும் அறிவிக்கப்பட இருக்கிறார். வத்திக்கானுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையிலான உறவுகள் மென்மையானவை. 2016ஆம் ஆண்டில் வெனிசுலா அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையில் வத்திக்கான் மத்தியஸ்தம் செய்தது. ஆனால் சந்திப்புகள் தோல்வியில் முடிவடைந்தன. அப்போதிருந்து நாட்டில் அமைதிக்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவ்வப்போது தலையிட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலிக்கன் திரு அவையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சமீபத்தில் திருத்தந்தை அவர்களை வத்திக்கானில் சந்தித்தார்கள். அதை குறித்த மேலும் தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2024ஆம் ஆண்டு பிரைமேட்ஸ் கூட்டத்திற்காக வருகை தந்த ஆங்கிலிக்கன் கம்யூனியனை சேர்ந்த துறவரத்தாரை சந்திக்கும் போது திருப்பிட மாளிகையானது நிரம்பியிருந்தது மாறியது. ரோமில் முதன்முறையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தற்போதைய கேண்டர்பரி பேராயர் அவர்கள் நன்றி தெரிவித்தார். ஒற்றுமை மற்றும் பணிக்கான சர்வதேச ஆங்கிலிக்கன் ரோமை கத்தோலிக்க ஆணையத்தின் பணியை திருத்தந்தை அவர்கள் எடுத்துரைத்தார். இது கிறிஸ்தவ ஒன்றிப்பு பயணத்தில் உள்ள தடைகளை கடப்பதில் கவனம் செலுத்துகிறது. இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஒற்றுமையை கட்டி எழுப்ப அழைக்கிறார். நாம் இன்னும் ஒன்றாக இல்லை என்றாலும் நமது முழுமையில்லாத ஒற்றுமை நாம் ஒன்றாக நடப்பதை தடுக்கக்கூடாது. 2 திரு அவைகளும் சில நூற்றாண்டுகளாக முரட்டுத்தனமான உறவுகளையும் மோதலையும் எதிர்கொண்டன. ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை தொடர்ந்து தொடங்கப்பட்ட இந்த சர்வதேச ஆணையம் இரு திரு அவைகளுக்கு இடையேயான நல்லுறவின் மறுபிறப்பை பிரதிநிதித்துவப்படுத்தியது. 1966ஆம் ஆண்டில் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் அந்த நேரத்தில் கேண்டர்பரியின் பேராயருடன் சேர்ந்து ஒற்றுமையை வளர்க்கும் குறிக்கோளுடன் இரு திரு அவைகளுக்கு இடையில் தீவிரமான உரையாடலை தொடங்கும் ஒரு பொதுவான பிரகடனத்தில் கையெழுத்திட்டார். 2 திரு அவைகளும் முழுமையாக மீண்டும் ஒன்றிணைவதில் தடைகள் இருந்தாலும் 2ஆம் ஜான் பால் முதல் 16ஆம் பெனடிக்ட் வரை திருத்தந்தைகளும் ஆங்கிலிக்கன் துறவரத்தாரும் இந்த கிறிஸ்தவ உறவை தொடர்ந்து வளர்த்து வருகின்றனர். கதவுகள் திறக்கப்பட்டு எங்கள் கவலைகள் கேட்கப்பட்டன, எங்கள் கவலைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. எங்களின் பொதுவான நம்பிக்கைகளை பகிர்ந்து கொண்டோம். அது இன்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் தொடர்கிறது. மிக சமீபத்தில் ஆயர் மாமன்றத்தின் முதல் அமர்வில் கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்ற தலைப்பில் விவாதிக்கப்பட்டது. மாமன்ற அறிக்கை அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியது. கிறிஸ்தவ ஒன்றிப்பு இல்லாமல் மாமன்றம் இருக்க முடியாது. இரண்டாயிரத்தி 24 முதல் திருத்தூது பயணமாக வெனிஸ் நகர் சென்ற திருத்தந்தை அவர்கள் இந்த மாதம் 18ஆம் நாள் வெரோனா செல்லவிருக்கிறார். அது குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சமீபத்திய வெனிஸ் திருத்தூது பயணமானது 2024ஆம் ஆண்டில் ரோம் நகருக்கு வெளியே அவர் மேற்கொண்ட முதல் பயணமாகும். ஆனால் இந்த ஆண்டுக்கான அவரது அட்டவணையின் கடைசி பயணத்திலிருந்து இது வெகு தொலைவில் உள்ளது. மே மாதம் 18ஆம் நாளன்று ஷேக்ஸ்பியரின் ரோமியோ ஜூலியட் என்ற புகழ்பெற்ற அமைப்பாக அறியப்படும் இத்தாலிய நகரமான வெரோனாவிற்கு திருத்தந்தை பயணம் மேற்கொள்கிறார். திரு அவையின் சமூக கோட்பாட்டின் 14வது திருவிழாவில் பங்கேற்க இந்த பயணத்தை அவர் மேற்கொள்ள உள்ளார். அப்போது பீஸ் அரினா 2024 பங்கேற்பார். அங்கு அவர் இடம்பெயர்வு பற்றி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு புலம்பெயர்ந்தோருடன் அவர் செலவழித்த நேரத்தை பிரதிபலிக்கிறார். உண்மையில் இடம்பெயர்வதற்கான உரிமை இன்று பலருக்கு ஒரு கடமையாக மாறியுள்ளது. அதே சமயம் சொந்த நிலத்தில் தங்குவதற்கு புலம்பெயர்ந்து செல்லாமல் இருக்க உரிமை இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தாங்கள் வாழும் சமூகத்தில் மாண்புடைய வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பை உறுதி செய்வது அவசியம். துரதிர்ஷ்டவசமாக துன்பம், போர்கள் மற்றும் காலநிலை நெருக்கடி போன்றவை மக்கள் பலரை வெளியேற கட்டாயப்படுத்துகின்றன என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை அவர்கள் வெரோனாவில் ஒரு நாள் முழுவதும் இருப்பார். காலை 6:30 மணிக்கு வத்திக்கானிலிருந்து புறப்பட்டு கைதிகளுடன் மதிய உணவு, 5 வெவ்வேறு கூட்டங்கள் மற்றும் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மாலை 6 மணிக்கு மேல் வத்திக்கான் திரும்புவார். வெரோனாவுக்கான இந்த பயணம் வெனிஸில் திருத்தந்தை இருந்த சூழ்நிலையை பிரதிபலிக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் காரணமாக துபாய் பயணத்தை ரத்து செய்த 5 மாதங்களுக்கு பிறகு இந்த பயணங்கள் வந்துள்ளன.
அவை தலைமை பீடத்தின் 2024க்கான அதிகாரப்பூர்வ ஆண்டு புத்தகம் பல வியப்புக்குரிய செய்திகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அவற்றில் ஒன்றை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 2024ஆம் ஆண்டிற்கான திருப்பீட ஆண்டு புத்தகம் ஆச்சரியங்கள் நிறைந்த ஒன்றாக அமைந்துள்ளது. மேற்கத்திய முதுபெரும் தந்தை என்ற பட்டத்தை திருத்தந்தை மீண்டும் நிலைநிறுத்தியதை தவிர கர்தினால் ஒருவரின் பிறந்த நாள் அதில் இப்போது திருத்தப்பட்டுள்ளது. சிறிய மாற்றமாக இது தோன்றினாலும் இந்த மாற்றம் கென்யாவின் கர்தினால் ஜான் நியூவே அவர்கள் ஆண்டின் இறுதியில் 80 வயதை எட்டவிருந்ததால் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு, அதாவது 2026 வரை இனி வரும் கான்க்ளேவ், அதாவது திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதில் வாக்களிக்க தகுதியற்றவர் என்று பொருள். 2013ஆம் ஆண்டு போன்ற முந்தைய கோப்பகங்களில் நைரோபியின் முன்னாள் பேராயர் பிறந்த நாள் 1944 என்று பட்டியலிடப்பட்டிருந்தது. அதாவது அவருக்கு 79 வயது இருக்கும். இந்த பிழையின் ஆதாரம் என்னவென்றால் அவர் கென்யாவில் பிறந்த ஆண்டு அறியப்பட்டது, ஆனால் குறிப்பிட்ட நாளும் மாதமும் அறியப்படவில்லை. இது நிகழும்போது பிறந்த நாள் பொதுவாக டிசம்பர் 31 என அமைக்கப்படும். ஆனால் அவரது உண்மையான பிறந்த ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. இப்போது ஆண்டு புத்தகத்திலும் வத்திக்கான் இணையதளத்திலும் கர்தினாலின் பிறந்த நாள் 1946ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1 ஆகும். இதன் பொருள் அவருக்கு அதிகாரப்பூர்வமாக 78 வயதுதான் ஆகிறது. மேலும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் நாள் வரை கான்க்ளேவில் அவர் வாக்களிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கிழக்கிந்திய திரு அவைகளில் மறைப்பணி சிறக்க ஏற்படுத்தப்பட்டுள்ள அமைப்பின் தலைவர் கர்தினால் டோலன் அவர்களின் முயற்சிகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதல் இப்போது நியூயார்க்கின் கர்தினால் திமோத்தி டோலன் வரை அனைத்து தரப்பு மக்களும் புனித பூமியில் மோதலில் வாழ்பவர்களுக்கு தங்கள் உடனிருப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். நேர்மையாக இருக்க வேண்டும். அழுவதற்கான காரணங்களை பார்த்தோம், சிரிப்பதற்கான காரணங்களை பார்த்தோம். இருளை பார்க்கிறோம், ஒளியை பார்க்கிறோம், மரணத்தை பார்க்கிறோம், உயிர்த்தெழுதலை பார்க்கிறோம். எருசலேமில் உள்ள பல்வேறு திரு அவை தலைவர்களை கர்தினால் அவர்கள் சந்தித்து சகோதரத்துவத்தை கட்டியெழுப்புவது மற்றும் பிராந்தியத்தில் நடந்து வரும் மனிதாபிமான பணிகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். கர்தினால் டோலன் அவர்கள் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் அதிபர் ஆகியோருடன் பேசினார். நீடித்த அமைதிக்கான பாதையை கண்டறிய அவர்களை ஊக்குவித்த அவர் இராணுவ ஆயுதங்களுக்கு பதிலாக வீடுகள், மருத்துவமனைகள் மற்றும் பராமரிப்பு மையங்களை கட்டுவதற்கு பணம் செலவிடப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். கர்தினால் அவர்கள் தனது குறுகிய பயணத்தின் போது எருசலேமின் லத்தீன் முதுபெரும் தந்தை அவர்களுடன் திருப்பலி நிறைவேற்றினார். இந்த விழா எருசலேமில் திருப்பிட பணிகள் தொடங்கி 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததன் நினைவாக கொண்டாடப்பட்டது. அவரது வருகையின் போது நடந்து கொண்டிருக்கும் மோதல் தீவிரமடைந்திருந்தது. இருப்பினும் கூட அவரது இருப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. கர்தினால் டோலன் அவர்கள் கேத்தலிக் நியர் ஈஸ்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனின் தலைவராக இருந்து வருகிறார். இது கிழக்கு திரு அவைகளை அவர்களின் மேய்ப்பு பணி மற்றும் மனிதாபிமான பணிகளை ஆதரிப்பதற்காக நிறுவப்பட்ட ஒரு திருப்பிட அமைப்பாகும். தெற்காசியாவை பிரபலமாக கொண்டு ரோமானி மக்கள் குழுவோடு திருவைக்கு உள்ள தொடர்பையும் திரு அவை அவர்களுக்கு ஆற்றும் பணி குறித்தும் இந்த பகுதியில் பார்ப்போம். தமது திருப்பீட தலைமை முழுவதும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோமானி மக்களுக்கு, குறிப்பாக இன நாடோடி குழுவிற்கு பல நன்மைகள் செய்துள்ளார். அவர்களின் சுற்றுப்புறங்களுக்கு சென்று அவர்களை தனிப்பட்ட பார்வையாளர்களாக வரவேற்று அவர்களுடன் தனது உடனிருப்பை வெளிப்படுத்தினார். பொது பார்வையாளர்கள் சந்திப்பிற்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை பற்றி ஸ்பெயினில் உள்ள ஒரு மறைமாவட்டத்தில் ரோமானி மக்கள் பராமரிப்புக்கான பிரதிநிதியாக இருந்து வரும் அருட்தந்தை ஆஸ்கர் அவர்களை பற்றி பேசினார். அவருடைய பணியை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பது குறித்து அவருக்கு பல ஆலோசனைகளை திருத்தந்தை வழங்கியிருந்தார். திருத்தந்தை மிகுந்த ஆர்வம் காட்டினார். 2 செய்திகளை சொல்லி நிறுத்தினார். மிகவும் அழகாகவும் முக்கியமானதாகவும் அவை இருந்தன. முதலாவது, ரோமானி மக்களை வரவேற்பது, அவர்களுக்கு எங்கள் கதவுகளை திறப்பது. இரண்டாவதாக, அவர்கள் வீட்டில் இருப்பதை போன்று உணர வைக்க வேண்டும் என்று அவர் என்னிடம் கூறினார். அதனால் அவர்கள் வெளியேற மாட்டார்கள் என்றார். அவர்கள் அன்பை உணரவில்லை என்றாலோ, அவர்கள் வரவேற்கப்படாவிட்டாலோ அவர்கள் வெளியேறுவார்கள். எனவே அவர்களை அதிகம் நேசிக்கவும் அவர்களை வீட்டில் இருப்பதைப் போல் உணர வைக்கவும் வேண்டும் என்று என்னிடம் கூறினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021ஆம் ஆண்டு ஸ்லோவாக்கியாவிற்கு பயணம் செய்தபோது தனது இதயபூர்வமான செய்தியை எடுத்துச் சென்றார். அங்கு அவர் ஐரோப்பாவின் மிகப்பெரிய ரோமானி சமூகங்களில் ஒன்றை சந்தித்தார். அந்நாட்டில் வாழும் ரோமானி மக்களின் சமூகத்தை ஒருங்கிணைத்து மேய்ப்பு பணிக்கான அணுகுமுறைக்கு திருத்தந்தை அழைப்பு விடுத்தார். எங்கே ஒருவரை பற்றிய அக்கறை இருக்கிறதோ, எங்கே மேய்ப்பு பணி இருக்கிறதோ, எங்கே பொறுமையும் உறுதியான செயலும் இருக்கிறதோ, அங்கே கனிகள் வந்து சேரும். உடனே இல்லை, காலப்போக்கில் அது நடக்கும். தீர்ப்புகளும் தப்பெண்ணங்களும் இடைவெளியை அதிகரிக்கவே செய்கின்றன.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் ரோமானி மக்களுக்கும் இடையே நடந்த சந்திப்பு இது மட்டுமல்ல. 2019ஆம் ஆண்டில் திருத்தந்தை அவர்கள் இந்த குழுவை சந்தித்தார். அவர்களின் சாட்சியங்கள் மிகவும் நெகிழ்ச்சியானதாக அமைந்தன. எனது குருமட வகுப்பு தோழர்களுடன் அதை பற்றி பேசியது எனக்கு நினைவிருக்கிறது. ட்ரெய்லரில் தங்கியிருக்கின்றீர்களா? பிச்சை எடுத்ததுண்டா? ரயில் நிலையத்தில் குடும்பத்தோடு பணப்பைகளை திருடி இருக்கிறீர்களா என்பவைதான் அவர்கள் என்னிடம் முதலில் கேட்டது. அதே ஆண்டில் இனவெறி, அவமதிப்பு மற்றும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்ட ரோமானி குடும்பத்தையும் திருத்தந்தை அவர்கள் ரோமில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இனம் காரணமாக இதுபோன்ற வன்முறைகளை அனுபவிக்கும் அனைவருக்கும் தனது உடனிருப்பை வெளிப்படுத்தினார். மிகவும் வரவேற்கும் தன்மையுடைய மக்கள் அவர்கள். வரலாறு முழுவதும் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள். பல சூழல்களில் தொடர்ந்து துன்பப்படும் மக்கள். ஆனால் அவர்கள் நன்றியுள்ள மக்கள். எப்பொழுதும் சொல்கிறேன், ரோமானி சமூகத்தை சேர்ந்த ஒருவர் அவர்கள் தங்கள் இதயத்தை திறக்கும்போது அவர்கள் அதை உங்களுக்கு திறக்கிறார்கள். அவர்கள் அதை கொடுக்கும்போது அவர்கள் அதை உங்களுக்கு என்றென்றைக்குமாக தருகிறார்கள். நீங்கள் அவர்களின் இதயத்தை வெல்லும்போது உண்மையான நண்பரை காணலாம். ரோமானி மக்கள் நாள்தோறும் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். அடிப்படை உரிமைகளுக்கான ஐரோப்பிய ஒன்றிய ஏஜென்சியின் தரவுகளின்படி 80% ரோமானி மக்கள் வறுமையின் ஆபத்தில் வாழ்கின்றனர் என்பது கவலைக்குரியது. மாதமாம் இந்த மே மாதத்தில் வத்திக்கானின் தோட்டங்களில் புனித பயணம் செல்ல வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வத்திக்கான். அதை குறித்து மேலும் செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கான் தோட்டத்தில் அன்னை மரியாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல படங்கள் மற்றும் சுரூபங்கள் இருக்கின்றன. இது லூர்து கெபி போன்றது. இந்த மே மாதம் கத்தோலிக்க திரு அவையானது அன்னை மரியாவின் வணக்க மாதத்தை கொண்டாடுகிறது. இத்தோட்டங்கள் திருப்பயணிகளை ஒரு சிறப்பு மரியன்னை திருப்பயணத்தில் பங்கேற்க அனுமதிக்கின்றன. மே மாதம் 4 முதல் 29ஆம் நாள் வரை ஒவ்வொரு சனி மற்றும் புதன்கிழமைகளிலும் திருத்தந்தையின் பொது பார்வையாளர்கள் சந்திப்பை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் திருப்பயணிகள் உலகம் முழுவதிலும் இருந்து இடம்பெறும் மரியன்னையின் பல படங்களை பார்வையிட சுற்றுப்பயணத்தில் சேரலாம். ஆர்வமுள்ளவர்கள் வத்திக்கான் அருங்காட்சியகங்கள் மூலம் முன்பதிவு செய்யலாம். வத்திக்கான் தோட்டங்கள் நகரத்தின் பாதியை உள்ளடக்கிய 57 ஏக்கர்கள் ஆகும். மே மாதமானது பூமி பூப்பதை குறிக்கும் அதே வேளையில் மரியன்னையின் பூக்கள் மற்றும் உருவங்கள் இரண்டையும் இந்த தோட்டங்களில் ரசிக்க முடியும். உலகிலேயே எண்ணிக்கை குறைவான காவலர்களை கொண்ட படைப்பிரிவு எதுவென்றால் அது சுவிஸ் காவலர் படைதான். அதன் சிறப்பம்சம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு பேராலய குவிமாடத்திற்கு பிறகு ரோம் நகருடன் இணைக்கப்பட்ட மற்றொரு நன்கு அறியப்பட்ட காட்சி என்னவென்றால் இந்த வண்ணமயமான சிவப்பு, மஞ்சள் மற்றும் நீல சீருடைகள்தான். இவை வத்திக்கானின் நுழைவாயில்களுக்கு வெளியே காவலாக நிற்கின்றன. சுவிஸ் காவலர்களான இந்த ஆண்கள்தான் திருத்தந்தையின் இராணுவ வீரர்கள். 1506ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட இந்த இராணுவ அமைப்பில் சுவிட்சர்லாந்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஆண்கள் பல காரணங்களுக்காக உலகின் இந்த மிகச்சிறிய இராணுவத்தில் தொடர்ந்து இணைகிறார்கள். சிலர் அதை திரு அவைக்கு அவர்கள் ஆற்றும் சேவையாக பார்க்கிறார்கள். பலிபீட சிறுவனாக இருந்தேன், இப்போது சுவிஸ் காவலனாக ஆனேன். இதற்கு முன் 10 ஆண்டுகள் பலிபீட சிறுவனாக இருந்தேன். இது ஒரு குருவாக அல்ல, ஒரு பையனாக நான் திரு அவைக்கு வழங்கக்கூடிய மிக உயர்ந்த சேவை போன்றது. மே மாதம் 6ஆம் நாள் கடவுள் என்னை ஒரு காவலராக பதவியேற்க அழைக்கிறார் என்ற ஆழ்ந்த உணர்வு எனக்கு இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் திருத்தந்தை மற்றும் வத்திக்கானை அதிகாரப்பூர்வமாக பாதுகாக்கும் பங்கிற்கு தயாராக 2 மாதங்களுக்கு ஒரு புதிய குழு பயிற்சி அளிக்கின்றனர். இது திரு அவைக்கும் அவர்களின் நாட்டிற்கும் சேவை செய்யும் பணியாகும். சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமானது. ஏனென்றால் உலகம் முழுவதும் எங்களுக்கு இருக்கும் ஒரு பிம்பம் இது. எங்களை பொறுத்தவரை சுவிட்சர்லாந்தை பற்றி மக்கள் அறிந்த பெரிய விஷயங்களில் ஒன்று சுவிஸ் காவலர்கள். எனவே இது ஒரு முக்கியமானது மற்றும் புனிதமானது. இளைஞர்கள் திரு அவையில் இருப்பதை உலகெங்கிலும் உள்ள அனைவரும் பார்ப்பது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். சுவிட்சர்லாந்தில் சுமார் 30% மக்கள் கத்தோலிக்கர்கள். சுவிஸ் காவலர்கள் தங்கள் நம்பிக்கையை வாழும் இளைஞர்களின் தொடர்ச்சியான இருப்புக்கு ஓர் எடுத்துக்காட்டு. நாங்கள் அனைவரும் 20-23 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். சிலருக்கு 29 வயது இருப்பினும் பெரும்பாலானவர்கள் 20 வயதுடையவர்கள். மேலும் எங்கள் வாழ்நாளில் 2 வருடங்களை திரு அவைக்காகவும் திருத்தந்தைக்காகவும் கொடுக்கிறோம். இளைஞர்கள் சேவை செய்வதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் இளைஞர்கள் தங்கள் நேரத்தை 2 வருட இளமை நேரத்தை பெரிய விஷயத்திற்காக கொடுக்க முடியும். இந்த காவலர்கள் புனித நகரத்தில் தங்கள் சேவைக்கு பிறகு என்ன செய்தாலும் இந்த அனுபவத்தை அவர்களுடன் எடுத்துச் செல்வார்கள். நான் மீண்டும் சுவிட்சர்லாந்துக்கு வரும்போது திரு அவையில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பேன். அது ஒரு புள்ளி,
அது இங்கே அனைத்து வகையிலும் ஆன்மீகத்தில் வளர வாய்ப்பு அளிக்கிறது. மே மாதம் 6ஆம் நாளன்று 34 ஆண்கள் திருத்தந்தையை பாதுகாக்க 500 ஆண்டுகளுக்கும் மேலாக தங்கள் முன்னோடிகள் ஆற்றி வந்த இந்த பண்டைய பாரம்பரியத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள உறுதியளிக்கிறார்கள் என்பது பாராட்டுக்குரியது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.